நம்ம இன்னைக்கு மார்ஷ்மெல்லோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல பஞ்சு போல் வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை இருக்கும். கூடவே அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதுவும் 100 கிராம் தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒருவேளை இதில் சின்னதாக திப்பி இருந்ததுன்னா நீங்கள் ஜலிச்சிட்டு கூட ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து எந்த ட்ரேயில் மார்ஷ்மெல்லோ செட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேவை நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கலரில் மார்ஷ்மெல்லோ பண்ண போகிறேன். அதனால் 2 ட்ரே எடுத்திருக்கேன். எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது 2 ட்ரேவும் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம்ல பவுடர், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு டேப் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இந்த ஸ்டெப் பண்ணும்போது தான் மார்ஷ்மெல்லோ ஒட்டாமல் நம்மளுக்கு ஈஸியாக வெளியில் வரும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் நம்மளுக்கு கடைசியாகவும் தேவைப்படும். அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள், 2 ட்ரேவும் முழுமையாக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க. இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. இது கூட அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த சர்க்கரை பாகை உள்ளே விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இந்த பாகு கையில் இது போல் எடுக்க வரணும். இது வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க ஜெலட்டின் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது போகிற ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காயிட்டு ஒயிட் கலரில் ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கணும். நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக பீட் பண்ணால் போதும். இதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் இது கூட உங்களுக்கு விருப்பமான என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கலரில் மார்ஷ்மெல்லோ பண்ண போகிறேன். அதனால் இதில் இருந்த பாதி மாவை வந்து நான் வேறொரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். 2 பகுதியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி. ஒரு பவுலில் க்ரீன் கலர் சேர்க்க போகிறேன், இன்னொரு பவுலில் பிங்க் கலர் சேர்க்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிம்பிளாக ஒயிட் கலரில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கலர் சேர்த்துட்டு கலர் எல்லா பகுதியிலையும் மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் மட்டும் பீட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், கலர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரே, அதில் இந்த மார்ஷ்மெல்லோவை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை அப்படியே லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஆற வச்சுக்கோங்க.
நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வெளியிலே கூட வைக்கலாம், நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லெவல் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இப்போ பிங்க் கலர் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம க்ரீன் கலரும் ரெடி பண்ணிடலாம். இப்போ க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு ட்ரேக்கு மாற்றிடலாம். அதே போல் லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் படுத்திட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு இதையும் அப்படியே விட்டுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இது பெர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு, கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்ல ஒரு பவுடர், அதை இது கூட சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்ம கட் பண்ணும்போது. அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் ஓரங்களை எடுத்து விடுங்க. இப்போ ஒரு பிளேட் இல்லைன்னா பூரிக்கட்டை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மார்ஷ்மெல்லோவை எடுத்துகிட்டு இது போல் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த பவுடர் படுறது அளவுக்கு இது போல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை விருப்பமான ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். நீங்கள் எந்த கத்தியில் கட் பண்ண போகிறீங்களோ அந்த கத்தியிலையும் அந்த பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இந்த கத்தியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இடையிடையில் அந்த பவுடரை தூவிட்டு கத்தியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ ஒட்டாமல் வரும். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணதுக்கப்புறமா இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மார்ஷ்மெல்லோ சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் நம்ம பிங்க் கலரில் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் க்யூபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த பவுடர் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த ரெசிப்பியில் நம்ம பீட்டர் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் பீட்டர் இல்லாமல் மார்ஷ்மெல்லோ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் மார்ஷ்மெல்லோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் தான் பண்ணிங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா கடையில் வாங்கினது போல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்ஷ்மெல்லோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.